champion. This is Professor R. Surin from Government College of Technology. I am having my taking a champion Chandru along with me. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா சந்துரு வந்து ஒரு 10 क्वेश्चन டெஸ்ட் வச்சாரு. அந்த 10 क्वेश्चन கான்செப்ட்டை இது ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேபிட்டேஷன் ஒவ்வொரு கான்செப்ட்டா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன? Condition for reversibility of a cycle is cyclic integral of dq by d is equal to 0. So ரெண்டு விஷயம் இருக்கு. கண்டிஷன் ஃபார் ரிவர்சிபிலிட்டி, கண்டிஷன் ஃபார் ரிவர்சிபிலிட்டி இருக்கு. So ரிவர்சிபிலிட்டி ஆஃப் சைக்கிள் வந்து cyclic integral dq by t equal to 0. cyclic integral dq by dq less than 0 ஆ இருந்தா அது irreversibility சொல்லுவாங்க. அடுத்து An ideal gas of M1D1 undergo reversible isothermal process from P1 to P2. The heat loss during the process Q, the change of entropy of gas MR ln P1 by P2. So change in entropy தான் கேக்குறாங்க. change in entropy வந்து MR ln of P1 by P2 சொல்லலாம். இல்லாட்டி வந்து அது V2 by V1 கூட சொல்லலாம். MR ln of V2 by V1 கூட ஒரு ஃபார்முலா எடுத்துக்கலாம். Increasing entropy of a system results in decrease in pressure. அதாவது பிரஷர் வந்து டிராப் ஆச்சுன்னா பிரஷர் வந்து கம்மியாகிட்டே போனா எக்ஸ்பான்ஷன்ல தான் என்ன ஆகும், என்ட்ரோபி அதிகமாகும். எப்படின்னா எக்ஸ்பான்ஷன் ஆகும்போது இடம் அதிகமாகிட்டே போகும். இடம் அதிகமாக ஒழுங்கற்ற தன்மை அதிகமாக இருக்கும். கம்ப்ரெஷன்ல இடம் கம்மியா இருக்கும், ஒழுங்கு இல்லாமல் இருக்க முடியாது. ஒழுக்கமாக தான் இருக்கும். இடம் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னா வந்து இப்போ இட்லியே 10 இட்லி இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 100 பேர் இருக்கீங்கன்னா அவ்வளோதான், ஒவ்வொரு இட்லியும் 10 பீஸா போடு அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக தான் சாப்பிட முடியும். ஒரு ஒழுங்கு வந்துடும். ஆனா வந்து எக்ஸ்பான்ஷன் அதிகமா இடம் அதிகமா இருக்கு அப்படின்னா வந்து அங்க எல்லாமே மாலிகுல்லாம் வந்து ஒழுங்கட்டு இருக்கணும். அப்ப இது பிரஷர் குறையுதுன்னா அது என்னன்னா எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ்ல என்ட்ரோபி அதிகமாகும், கம்ப்ரஷன் ப்ராசஸ்ல என்ட்ரோபி கம்மியாகும். என்ட்ரோபினா ஒழுங்கற்ற தன்மை. Heat transfer takes place due to change in entropy. So என்ட்ரோபி மாற்றத்தினால தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்னால நடக்குது. ஆமா, ஆனா என்ட்ரோபியோட மாற்றத்தினால தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். Change in entropy is 0 during adiabatic process. Adiabatic process la entropy constant delta S is 0. Increasing entropy is no degradation of energy, isothermal expansion. So entropy அதிகமாகும் ஆனா எனர்ஜி வந்து டிகிரேடே ஆகாது அப்படினா என்னன்னா அதுதான் isothermal expansion. இது சூப்பரான கான்செப்ட். இந்த கான்செப்ட் ஒண்ணுதான் இன்னும் அற்புதமா இருக்கும். A system undergoes a state from 1 to 2. According to second law of thermodynamics, for the process to be feasible, the entropy changes S2 minus S1 equal to positive or negative. So system undergoes state 1 to 2 போகுது அப்படினா second law of thermodynamics படி process feasible ஆகுனா entropy change S2 minus S1 பாசிட்டிவாவும் இருக்கலாம் நெகட்டிவாவும் இருக்கலாம். 1 kg of water at room temperature is brought into contact with high temperature thermal reservoir. Change in entropy is positive. So high temperature thermal reservoir ஓட 1 kg of water at room temperature contact வச்சனா change in entropy பாசிட்டிவா இருக்கும் அப்படின்றாங்க. A reversible cycle, the entropy of system does not change. So cycle வந்து ரிவர்சிபிளா இருக்கு அப்படினா entropy of system வந்து does not change. அது வந்து ப்ராப்பர்ட்டி இல்லையா, அதனால வந்து ரிவர்சிபிள் சைக்கிள்ல entropy of system does not change. Third law of thermodynamics, an independent law of nature. Third law of thermodynamics தான் வந்து நம்ம independent law of nature சொல்றோம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஒரு அது இயற்கையை பத்தியான நியதி விதி அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ third law வந்து independent law of nature. இப்போ சந்திரோட சேர்ந்து நம்ம 10 கான்செப்ட் லேர்ன் பண்ணோம். 10 கான்செப்ட் கற்றுக் கொடுத்த சந்திருக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.